ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தரங்கை பிரதேஷ். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம எப்பொழுதுமே முருகருடைய வழிபாடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்க முருகருக்கு தான் சிலை வழிபாடு பண்ண போகிறோம். பார்க்கவே ரொம்பவும் அழகாகவும் ரொம்பவும் தத்ரூபமாகவும் வடிவமைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ அந்த கண்ணும் பார்த்தா, முருகருடைய கண்ணும் பார்த்தா அழகாக நம்மளை விழித்து நம்மளை உற்று நோக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிலை வடிவமைச்சதில் எந்த ஒரு குறைபாடுமே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கார். இப்போ முருகரை நம்ம ஜலத்தால் அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. நிறைய பேரோட கைகள்லாம் பட்டிருக்கும். அதனால நான் ஜலமும் கொஞ்சம் பாலும் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டேன். முருகனை ஜலத்தால் நம்ம அபிஷேகம் பண்ணி எடுத்தாச்சு. அவருக்கு விபூதியும் குங்குமத்தாலையும் அலங்கரிச்சுக்கலாம். பின்னாடி மயில் தோகை வச்சுருக்கேன். என்கிட்ட தோகை இருக்க வச்சுருக்கேன். பூஜைக்கு வேல் ரொம்பவே முக்கியமானது. வேல் பயன்படுத்திக்கலாம். இந்த வேலை வச்சு தான் இவ்வளோ நாளாக நான் முருகருடைய ஃபோட்டோ வச்சு வழிபாடுகள் பண்ணியிருக்கேன். அந்த வழிபாடை உங்களுக்கு நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வேலுக்கு கீழே பச்சரிசி போட்டு வச்சுருக்கேன். வேலை நம்ம 6 படை முருகரையும் நினைத்து வாரந்தோறும் 6 அகல் ஏற்றிக்கிட்டு வரோம். வாரந்தோறும் அகலை க்ளீன் பண்ணால் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு வேறு திரி போட்டு ஏற்றணும். இப்போ முருகரை நம்ம பூக்களால் அலங்கரிச்சுக்கலாம். அவருக்கு பிடிச்ச செவ்வரளி பூ இருக்கிறது ரொம்பவே சிறந்தது. வாசனை பூங்கிறது பூஜைக்கு நிச்சயமாக பயன்படுத்தக்கூடியது. நமக்கு இந்த மாதிரி வாசனை திரவியத்தெல்லாம் அதிகமாக பூஜைக்கு பயன்படுத்தினா பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும். வேலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு வேலையும் நான் அபிஷேகம் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கிளாஸில் பச்சரிசி கொஞ்சோண்டு புணுகு ஏலக்காய்லாம் போட்டிருக்கேன். ஒவ்வொரு அகலுக்கும் ஒவ்வொரு பூ வச்சுருக்கேன். ஏன்னா ஒளியில் தான் தெய்வம் இருக்கிறதாகவே ஐதீகம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு முருகரும் ஒவ்வொரு அந்த ஒளியிலையும் எழுந்து அருள்வதாக நம்ம நினச்சி முருகருக்கு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். எல்லா அகலையும் ஏற்றிக்கலாம். அகலில் கற்கண்டு இருந்தால் ஒவ்வொரு அகலுக்கும் ஒரு கற்கண்டு போட்டுக்கலாம். எங்கிட்ட கற்கண்டு இல்லை. கொஞ்சமாக வாசனை மஞ்சள் பொடி எப்போதுமே நான் அகல் விளக்கு எது ஏற்றினாலும் அதில் அந்த எண்ணெயில் கலந்துடுவேன். இப்போ நம்ம முருகப்பெருமானை பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச எளிமையான மந்திரம் ஓ சரவண பவா நமக அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம். வேல்மாறல் புக்கு இருந்தால் வேல்மாறல் படிக்கிறது ரொம்பவே சிறந்தது. இல்லைன்னா செல்லுலலாம் இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது. யூடியூப்பில் பார்த்தா அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு கூட நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். இப்போ நான் பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு 6 முருகரையும் நினைத்து தீபம் தூபம்லாம் முருகருக்கு காட்டிக்கலாம். ஜோதியில் பார்க்கவே அழகாக அற்புதமாக இருக்கார். அதுவும் அவரோட கண்ணை பார்க்கும்போது நம்மளே பார்க்குற ஒரு அழகான தோற்றத்தோடு வடிவமைச்சிருக்காங்க. கண் திறந்து முருகர் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கார். ஜோதியில் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கார். இந்த முருகர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா தரங்கை பிரதீஷ்ங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.